ஹே, நாளைக்கு ரம்ஜான் பண்டிகை தெரியுமா உங்களுக்கு? ஹை, நாளைக்கு ரம்ஜானா? அப்புறம் பிரியாணி யார் வீட்ல இருந்து வரும்? நாளைக்கு பிரியாணி ஐரு வீட்ல இருந்து வரும். பாய் வீட்ல இருந்து தான வரும். டேய் அரக்கறே, என்ன கலாய்க்கிறியா? அவங்க சண்டே அப்புறம் வச்சுக்கோங்க. எனக்கு நாளைக்கு பிரியாணி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் யாரா இருக்காங்களா? என்னது பாய் ஃப்ரெண்டா? Oh my god. ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லை. பாய் வீட்டில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்கறதுக்கு தான் பாய் ஃப்ரெண்டுன்னு கேட்டேன். இருக்கவே இருக்கு நம்ம நஸ்ரியா குட்டி. அக்கா நஸ்ரியாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுக்கா. நாளைக்கு அவங்க வீட்டில் பிரியாணி கிண்டுவாங்கல்ல, நம்மளுக்கும் தருவாங்கல்ல. சரி இரு, நான் ஃபோன் பண்ணி அவளை வர சொல்கிறேன். ஏன் வாசிக்கு நாளைக்கு பிரியாணி சாப்பிடுவியா? ஏன் சாப்பிட்டா என்ன? இல்லை நாளைக்கு கெத்திக்க, அதான் பிரியாணி சாப்பிடுவியான்னு கேட்டேன். கெத்தியா தான் நமக்கு என்ன? எப்போ பிரியாணி வந்தா அன்றைக்கி தான் நமக்கு ரம்ஜானு. நஸ்ரியா எங்கே இருக்க? நீ சீக்கிரம் வா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம தெருமுனையில் விளையாடுறாங்க. சீக்கிரம் அவனை கூப்பிட்றாங்க. என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏய் நஸ்ரியா, நாளைக்கு ரம்ஜான் பண்டிகை உங்களுக்கு. ஆமாம் ரோஸ், நாளைக்கு ரம்ஜான் எங்கள் வீட்டில். அப்படின்னா நாளைக்கு பிரியாணி போடுவீங்கல்ல? நாளைக்கு கண்டிப்பாக பிரியாணி போடுவோம். நீங்களும் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு பிரியாணி எடுத்துகிட்டு வரேன். எல்லார் வீட்டுக்கும் பிரியாணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு எத்தனை மணிக்கு எடுத்துகிட்டு வருவோம் பிரியாணி? நாங்கள் காலைல சாப்பிடாத வெயிட் பண்ணோம்ல. ஓசில் பிரியாணி வேணுன்னா காலைல சாப்பிடாத வெயிட் பண்ணு. எல்லார் வீட்டுக்கும் காலைல ஷார்ப்பாக 10 மணிக்கு பிரியாணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்கள் காலையிலே. ரொம்ப தேங்க்ஸ் நஸ்ரியா. சரி உங்கள் சண்டே அப்புறம் வச்சுங்க. நான் கிளம்புறேன், எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது. அப்படியே நீ செஞ்சுட்டு தான் உட்காருவேன். டே யாருக்கா அப்படி? நாளைக்கு உனக்கு மட்டும் பிரியாணி இல்லடா, மீதி எல்லாருக்கும் உண்டுடா. என்ன விட்டுட்டு நீங்க எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டீங்க, உங்க எல்லாருக்கும் வயித்தால போகும். பருப்பு இல்லாத சாம்பாரா, நான் இல்லாத பிரியாணியா? ஏன் நஸ்ரியா போனா போதும், அவனுக்கு ஒரு பிளேட் பிரியாணி கொடுத்துரு. எல்லாம் வச்சுக்க சாப்பிட விட்டு எங்களுக்கு கட்டா போக வச்சிருவாங்க. சரி எடுத்துட்டு வந்து தொலைகிறேன். அந்த பயம் இருக்கணும். ஏய் நஸ்ரியா, நாளைக்கு அவளுக்கு பிரியாணி எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். எங்களுக்கு பிரியாணி வேணாம். உனக்கு வேணா போ, எங்களுக்கு வேணும். சரி எல்லாரும் போயிட்டு வாங்க. நாளைக்கு உங்களுக்கு 10 மணிக்கு பிரியாணி எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன் வீட்டுக்கு. சரி எல்லாம் நைட் ஆயிடுச்சு, எல்லாம் வீட்டுக்கு போங்க. அம்மா பேசுவாங்க, புரியுதா? பாய் பாய். சரி எல்லாம் கிளம்புங்க. ஐயோ அம்மா தூங்குறாங்க. நான் இந்த லேட்டாக வந்து கேள்விப்பட்டாங்க, என் திட்டுவாங்க. ஐயோ எப்படியே பொறுமையாக சொல்லுவோம் போயிடணும். ஏய் நில்லடி. இப்போ வந்திருக்கேன். அம்மா பசங்க கூட பேசிட்டு இருக்கேன், லேட் ஆயிடுச்சு. டைம் போனதே தெரியல, அதான் லேட்டு. நீ எதுவும் சொல்லு, இது நானே சொல்லு. உன்னை பொம்பளை பிள்ளையாச்சு, அழகாக ஒழுக்கமாக வளர்க்காத. சரி போனால் போதுங்க, அது விஷயத்துக்கு விட்டா நீ எத்தனை மணிக்கு வர? ஆம்பளை பிள்ளை மாரி. ஏமா சாரிம்மா, நான் நாளையிலேருந்து சீக்கிரமா வந்துடுவோம்மா, என்னை மன்னிச்சிடு. சரி வா சாப்பிடலாம், சாப்பிட்டு படுக்கலாம். இல்லைம்மா நாளைக்கு ரம்ஜான்ல நம்ம நஸ்ரியா பிரியாணி எடுத்து தரேன்ச்சா, அதனால் நான் வயிற்று நைட்லேருந்தே காயப்பட்டிருக்கேன். நான் சாப்பிட மாட்டேம்மா. நான் இப்போ வேணாம், நாளைக்கு காலையிலே எனக்கு சாப்பாடே வேணாம்மா. நான் 10 மணிக்கு பிரியாணி வரும். சுடு சூப்பராக சாப்பிட போகிறேம்மா. சரி போய் படுப்போ. சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கிறா. நானும் பிரியாணி சாப்பிடுவேன். நானும் பிரியாணி சாப்பிட போகின்றேன். நாளைக்கு பிரியாணி வருது, நாளைக்கு ரம்ஜான் பிரியாணி வருது. ரம்ஜான் பிரியாணி அதுவும் பாய் விட்டு பிரியாணி தான், ரொம்ப டேஸ்டாக இருக்குமே, ரொம்ப சூப்பராக இருக்குமே. ஏ அக்கா என்ன பண்ணுறா, தூங்கிட்டியா? இல்லைம்மா நீ மூச்சிட்டு தான் இருக்கேன். எப்போ ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அக்கா நாளைக்கு ஒரு குட் நியூஸ். நாளைக்கு என் ஃப்ரெண்டு நஸ்ரியா இல்லை, அவள் வந்து பிரியாணி எடுத்துகிட்டு தரேன்னா நாளைக்கு 10 மணிக்கலாம். அதனால் காலைல சாப்பிடாத, நம்ம 2 பேரும் 10 மணிக்கு சாப்பிட்லாம். அப்படியா? சரி அதோட வந்து பாடு. காலையில் வேலை இருக்குது, முடிச்சுட்டு அந்த நஸ்ரியா அந்த ஒரு பிரியாணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்த அப்புறம் சாப்பிடுவோம். சரிக்கா. காலையில் பிரியாணி சாப்பிட போகிறேன். பிரியாணி கனவுல கூட பிரியாணி தான் வருது. என்னை மாடி நைட்டு தூங்குறியா? இங்கே வந்து பார்த்துருக்கேன். எனக்கு பிரியாணி ஞாபகமாகவே இருந்தது மாதிரி தான் தூக்கம் இல்லாத இங்கே வந்து பார்த்துட்டேன்.
ஐயோ பசிக்குது பசிக்குது. அடியே மௌலி, நான் தான் நைட் உனக்கு சாப்பாடு தரேன்னா நீ எனக்கு வேணும், எனக்கு பிரியாணி தான் வேணும் அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு சொல்கிறேன். அப்போ ஒரு பிரியாணி ஆர்வ கோளாறுல சொல்லட்டுமா? ஆனால் இப்போ ரொம்ப பசிக்குதுமா, வயிற்ற தட்டுதுமா, வாந்தியா வரப்போதுமா எனக்குப்பா. என் ரூமில் தான் வாந்தி இருந்து எடுத்தா உனக்கு கொண்டுடுவேன். அப்புறம் நீ தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். அம்மா மணி என்ன ஆகுதுமா? மணி 7 ஆகுதுடி. ஆமாம் 10 மணிக்கு தானே பிரியாணி கொண்டு வரேன்னா. ஐயோ அது வரையும் நான் எப்படி தாங்க போகிறேன்னு தெரியலையே. அம்மா ஒரு கிளாஸ் டீயாவது போட்டு கொடுமா எனக்கு. சரி கொஞ்ச நேரம் இரு, உனக்கு டீ போட்டு எடுத்து வரேன். எங்க அம்மா டீ போட சொன்னா டீ தூள் வாங்குறதுக்கு எங்க அம்மா ஊட்டிக்கு போயிடுச்சு ஒரு வேலை. இந்தடி மாடி ஏந்திரி, டீ குடிச்சோ பார்த்துட்டு. ரொம்ப தேங்க்ஸ்மா. இதுக்கு தான் ஒரு அம்மா வேணுன்றது. அம்மானா அம்மா தான். ரொம்ப வாவரா வாய்ஸ் வைக்காத, எனக்கு ஏற்கனவே சளி பிடிச்சிருக்குது. சரிம்மா. ஏன் மௌலி காலை பெட்டேஷன் செய்ய போற, உனக்கு சாப்பிட போறியா இல்லையா? பசிக்குது தான், ஆனால் 10 மணிக்கு பிரியாணி வந்துருமே. அப்போ பட்னியா கடை, நானும் அப்பா அக்கா 3 பேர் சாப்பிட்றோம். எங்கள் வேடி பார்த்துட்டு பட்னியா கடை. ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு நைட்டு காலையில் நம்ம சாப்பிடாத இருக்குமே, ஏதாவது ஓவரா இல்லை மௌலி உனக்கு? சுமதி பசிக்குது, என்ன பண்ற? ஏன்னா இருங்க, உங்களுக்கு தாங்க பூரி சொல்றேன். சொல்லி கை கழுவிட்டியா, சாப்பிடலாமா? அப்பா என் ஃப்ரெண்டு நஸ்ரியால அவங்களுக்கு நீங்க ரம்ஜான் பண்டிகை, அதனால நீ பிரியாணி எடுத்துட்டு வந்து தரேன். நான் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்பா. எனக்கு பசிக்கலப்பா. என்னங்க சாப்பிடுங்க பூரி. ஐ அம்மா நீ புசு புசு பூரி செஞ்சிருக்க, சூப்பரா இருக்கு. நீ தான் வேணாம்னு சொல்லிட்ட, அதனால தான் உனக்கு மட்டும் செய்யல, உங்க அக்காவுக்கும் உங்க அப்பாவுக்கும் தான் செஞ்சிருக்கேன். நான் ஒரு சின்ன பிள்ளை தானே, என்னை விட்டுட்டு புசு புசுன்னு பூரி சுட்டு சாப்பிடுறீங்களே, உங்களுக்கே நியாயமா? அதுக்காக என்ன பண்றது? நீ தான் வேணான்ட்ட பிரியாணி சாப்பிட போறேன், அதனால தான் நான் உனக்கு செய்யல. பூரி சுட்டு நாங்க சாப்பிட்றோம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, வயித்தால போகும் போங்க. சுமதி இன்னைக்கு பூரி சூப்பரா இருக்குது, எப்படி சுமதி செஞ்ச? என்ன இன்னைக்கு ஸ்பெஷலா பூரி செஞ்சங்க, சூப்பரா இருக்குல, புசு புசுன்னு. தின்னுங்க தின்னுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. மௌலி ஐ என் ஃப்ரெண்ட் நஸ்ரியா வந்துச்சு. அன்னைக்கு பிரியாணி தான் எடுத்து வந்திருக்கோம். உங்களுக்கு யாருக்கும் தர மாட்டேன், ஒண்டியா நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். வா நஸ்ரியா, ஹாப்பி ரம்ஜான். தேங்க்ஸ் மௌலி. இந்தா உனக்கு பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. நீங்க எல்லாம் குடும்பத்தோட சாப்பிடுங்க. தேங்க்ஸ் நஸ்ரியா. உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், நான் தரேன். கிஃப்டா? ஓகே. இனியே ரம்ஜான் வாழ்த்துக்கள் நஸ்ரியா. தேங்க்ஸ் மௌலி. சரி நான் வரேன். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் எதுவுமே பிரியாணி கொடுத்துட்டு வரணும், அதனால் டைம் ஆகும். நான் எதுவுமே கொடுத்துட்டு வரேன். சரி நஸ்ரியா. ஆஹா வாசனை மூக்க துடைக்குது. நான் பிரியாணி அங்கே எடுத்துகிட்டு போகிறோம், எல்லாம் நம்மளை வந்து கேட்பாங்க, அதனால் இங்கே வச்சு குறைய அமைக்கிடுவோம். வாசனை தூக்குது. ஐயோ அருமையாக இருக்குது, சூப்பர். இவ்வளோ பெரிய லெக் பீஸு. மௌலி எனக்கு கொஞ்சம் பிரியாணி தரேன் மௌலி. நீ என்ன விட்டு புதுசு புதுசு பூரி சாப்பிட்டு சாப்பிட்டல, நான் உனக்கு தர மாட்டேன் போ. ப்ளீஸ் மௌலி எனக்கு கொஞ்சம் கொடு மௌலி. சரி சரி எடுத்து எடுத்து போய் நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு போதும். தேங்க்ஸ் மௌலி. நான் பத்தியா இருக்கிறேன். இந்த பிரியாணி எடுத்துட்டு வரேன்னு சொன்னது இன்னும் பிரியாணி எடுத்துட்டு வரல. டேய் ஓசு சாப்பாட்டு தலையாடா, நான் போட்டு சாப்பாடு எல்லாம் சாப்பிட வேண்டானே. ஏய் நீ சொல்லாதடி, நீ அது பிரியாணி சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. வெளில சொல்லிடாத, நானும் வருவோம். சசி வாங்க ஸ்ரீயா, ஹாப்பி ரம்ஜான். தேங்க்யூ சசி. இந்த பிரியாணி சாப்பிடுங்க 2 பேரும். அஸ்ரியா அக்கா ஹாப்பி ரம்ஜான். தேங்க்ஸ் யாருக்கு அப்படி. இன்னைக்கு ரம்ஜான் பார்க்குறேன், இல்லைனா உன்னை வச்சு செய்வேன், ஞாபகம் வச்சுக்கோ. அடா லூசு. போயிட்டு வர சசி. போயிட்டு வர சியா. அக்கா அவ என்ன லூசு சொல்லிட்டு போறா, நீ எதுவும் கேட்க மாட்டியாக்கா? சரி வா அவட்ட போய் சண்டை போடுவோம். சண்டை போட்டு இந்த பிரியாணி மறுபடியும் தூக்கிட்டு போட்டாங்க. இல்ல இல்லக்கா, நம்மளுக்கு சோறு தான் முக்கியம், நம்மளுக்கு இப்போதைக்கு பிரியாணி தான் முக்கியம். அதனால வாக்கா நீ சாப்பிடலாம். அக்கா கீழே உட்காந்து சீக்கிரம் பிரியாணி எடுக்க சாப்பிடலாம். எடுக்கிறேன் தம்பி. பாய் வீட்டு பிரியாணினா பாய் வீட்டு பிரியாணி தான். என்னதான் மந்திரம் போடுறாங்கன்னே தெரியல. சூப்பராக இருக்குது. ஐ லவ் பாய் வீட்டு பிரியாணி.